இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அன்னை மரியாளின் குடியேற்றத்துக்காக பாத யாத்திரையாக பல நாள் நடந்து வந்திருக்கிறோம். ஆனால் இந்த பாத யாத்திரையின் உச்சக்கட்டம் எது என்று கேட்டால் நம்முடைய மனமாற்றம்தான். ஆனால் பொதுவாக மக்கள் கொடியேற்றம் முடிந்தவுடன் கையில் பாட்டிலை ஏந்தி கொண்டும் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி விடுகிறார்கள். அது மனமாற்றம் அல்ல, நம்முடைய வெளிவேடத்தை காட்டுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியில் இவ்வாறு கூறுகிறார்: வெளிவேடக்காரர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு என்று கூறுகிறார். அது உண்மைதான். நமது வாழ்க்கையிலும் நாம் 10 நாட்கள் பாத யாத்திரையாக நடந்து வந்து கொடியேற்றம் முடிந்தவுடன் பழைய வாழ்க்கைக்கும் பாவ வாழ்க்கைக்கும் திரும்பி கையில் பாட்டில் ஏந்தி கொண்டு தண்ணீர் அடிப்பது முறையல்ல. அன்னை மரியாள் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஒன்றுதான்: மனம் மாறி அவருடைய திருமகனின் பாதத்தில் அவருடைய அடிச்சுவட்டில் செல்வதை தான் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். எனவே பாத யாத்திரையின் முழு அர்த்தத்தை நாம் உணர்ந்து அடுத்த வருடமாக நாம் மனமாற்றத்துடன் வாழ்வோம், புனிதத்தில் வளர்வோம் என்று உறுதியளிப்போம். ஆமென்.